அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த 4-5 நாட்களாக டிஎன்டிஜே உடைய மாநில தலைவராக இருந்த அல்தாஃபி ராஜினாமா என்பது தமிழக குர்ஆன் சுன்னா அடிப்படையில் வாழக்கூடிய மக்களுக்கு மத்தியில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது உண்மை. ஒருபடி மேல சொன்னா, இந்த ராஜினாமா ஏன் என்ற கேள்விக்கு டிஎன்டிஜேவிலிருந்து ராஜினாமா செய்து விட்டார் என்று வந்த உடனேயே நாம சொன்னோம், இது முழுக்க முழுக்க பிஜே என்ற கிரிமினலுடைய தெளிவான ஒரு திட்டம். அல்தாஃபி ஒரு தண்ணீரற்ற தலைவராக டிஎன்டிஜேவில் உருவாகக்கூடிய நேரத்தில் அவரை அழிப்பதற்காக அவர் கையில் இருக்கக்கூடிய அல்தாஃபி சம்பந்தமான வீடியோவை வெளியிட்டு விடுவேன் என்ற அந்த நிலையை ஏற்படுத்தி அவரை ஒன்றுமில்லாத சைபராக ஆக்கி இன்றைக்கு திருச்சிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முழுக்க முழுக்க பிஜே உடைய வழிகேட்டு கொள்கையை, தவறான பிஜே உடைய இந்த சித்தாந்தத்தை அல்தாஃபி புரிந்த காரணத்தினால் மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கு முன்வருவதற்குண்டான அந்த செய்கையை ஏற்படுத்திய காரணத்தினால் பிஜேவுக்கு பெரிய அசிங்கம் ஏற்படுத்தியது. அதனாலதான் இன்றைக்கு அல்தாஃபி ராஜினாமா. இதை நாம சொல்லும் பொழுது உங்களுக்கு யார் சொன்னா என்றெல்லாம் கேட்டவர்கள், அதே போன்று இது பொய்யான செய்தி, இப்போ உடனே அல்தாஃபி வந்து இதற்கு பதிலளிப்பார் என்று சொன்னவர்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்டா மாற்றி மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு இந்த டிஎன்டிஜேவை பின்பற்றக்கூடிய முட்டாள்களாக அந்த மாநில நிர்வாகத்தை பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்றால், முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, நாம பதிவு போட்ட பொழுது பொய்யான செய்தியை வேலூர் இப்ராஹிம் பரப்புகிறார் என்று தெளிவாக மக்களுக்கு சொல்வதாக சொன்னார்கள். ஆனா உண்மை நிலை என்னன்னா, டிஎன்டிஜே தான் இன்றைக்கு பொய்யை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு விதமான செய்தி. மாநில தலைமை இன்னைக்கு வரைக்கும் வாயை திறக்கல. ஆனா பின்பற்றக்கூடிய இந்த ஆட்டு மந்தைகள் கூட்டம் என்ன சொல்லுதுன்னா, முதல்ல அல்தாஃபி வந்து பணிச்சுமையின் காரணமாக நீக்கப்பட்டிருக்கிறாரு, அவரே தான் வாலண்டரியா ராஜினாமா கொடுத்தாரு, வேலை படுகின்றார்கள். அதுக்கடுத்து மாநில நிர்வாகம் வேலைப்படு இல்லைன்னு மறுத்த காரணத்தினால இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அது மாநில நிர்வாகம் ஏதோ ஒரு காரணம் இருக்கும், அந்த காரணத்தினாலதான் வந்து என்ன செய்யறாரு, இப்படி நீக்கி இருக்கிறாங்க என்று சொல்லுகிறார்கள். இன்னும் ஒருபடி மேல போய் அல்தாஃபி இழிவுபடுத்தக்கூடிய சாக்கள, எங்களுக்கு கொள்கை தான் தலைமை, கொள்கை தான் எங்களுக்கு தலைவர், அல்தாஃபி எங்களுக்கு தலைவர் இல்ல என்று சொல்லக்கூடிய நிலையை பார்க்கணும். இதே கேடுகட்ட இந்த டிஎன்டிஜே கூட்டம் தான் அல்தாஃபி ஒரு டீ கடையில் டீ குடிச்சா பார்த்தீர்களா, மக்கள் இயக்கம் கொண்ட ஒரு மாபெரும் தலைவர் டீ கடையில் உட்கார்ந்து டீ குடிக்கிறாரு, அல்தாஃபி ஒரு கல்யாணத்துல மக்களோட சாப்பிட்டா பார்த்தீர்களா, கல்யாணத்துல மக்களோட உட்கார்ந்து சாப்பிடுறாரு என்று சொல்லி மாபெரும் தலைவர் என்று போற்றிய இதே முட்டாள் கூட்டம் டிஎன்டிஜே கூட்டம் இன்னைக்கு என்ன கொள்கை தான் தலைவர் என்று சொல்லி இந்த பிஜே என்ற கிறுக்க முட்டாள் பேசின அந்த வீடியோவை வெளியிடுகிறார்கள். நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, டிஎன்டிஜே உடைய இந்த முட்டாள் கூட்டத்தை வழி நடத்தக்கூடிய பிஜே என்பவன் பக்கா கிரிமினல். இவன் ஆர்எஸ்எஸ் உடைய கைகூலி, சங்பரிவாரர்களுடைய எப்படி நம் இஸ்லாத்தை அழிப்பதற்கு திட்டமிடுகிறார்களோ அதே போன்று தௌஹீத் என்ற பெயரால், குர்ஆன் சுன்னா என்ற பெயரால் தவறான கொள்கையை, அகீதாவை உள்ள நுழைச்சி கேடுகட்ட ஒரு கொள்கையை இன்றைக்கு திணித்துக் கொண்டிருக்கிறான். இதை அல்தாஃபி தட்டி கேட்கக்கூடிய ஒரு சூழலில் தான் இந்த பிரிவு. அதை சரியான முறையில் அல்தாஃபி மனிதன் என்ற அடிப்படையில் செய்த தவறை தெளிவாக பதிவு செய்து வெளியே போன அசிங்கப்படுத்திடுவோம், எனக்கு எல்லா அடிமைகள் மாதிரி நீயும் அடிமையா இருக்கணும் என்று சொன்னதை அல்தாஃபி மறுத்த காரணத்தினால்தான் இன்றைக்கு அல்தாஃபி ராஜினாமா செய்யப்பட்டிருக்கிறார். இன்னொரு படி மக்கள் கேட்கிறாங்க, உங்களுக்கு என்ன அல்தாஃபி மேல வந்து ரொம்ப அக்கறைன்ட்டு? அக்கறையெல்லாம் கிடையாது. ஒருவர் நேர்வழிக்கு வந்தால் அவரை அரவணைப்பதற்கு தமிழ்நாடு ஏகத்துவ பிரச்சார ஜமாத் தயாராக இருக்கிறது. இதே அல்தாஃபி மாநில தலைவராக இருக்கும் பொழுது முட்டாளை பின்பற்றக்கூடிய முட்டாளை என்று அல்தாஃபிக்கே நாங்கள் கடிதம் எழுதணும். ஆக இந்த கடிதத்தை மாநில உளவுத்துறைக்கு கூட அல்தாஃபி மூலமாக அனுப்பப்பட்டு அது சம்பந்தமாகவும் எங்களை விசாரித்தார்கள். அப்ப அல்தாஃபி ஒரு வழிகேட்டு கொள்கைக்கு தலைவராக இருக்கும் பொழுதும் அதை தட்டி கேட்டோம். இன்றைக்கு சரியான கொள்கைக்கு வந்த பொழுதும் நாங்கள் அதை ஆதரிக்கிறோம். தமிழ்நாடு ஏகத்துவ பிரச்சார ஜமாத் அவரை அரவணைப்போம். இவருக்கு எதிராக என்ன டிஎன்டிஜே சதித்திட்டத்தை தீட்டினாலும் இன்ஷா அல்லாஹ் அதை முறையடிப்பதற்கு அவர் எங்களிடத்தில் உதவி கோரினால் நாங்கள் நிச்சயமாக அவருக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த இடத்தில் சொல்லிக் கொள்கிறோம். அதே மாதிரி தலைமைக்கு கட்டுப்படுவோம் என்று சொல்ல இந்த முட்டாள் கூட்டங்கள், இந்த டிஎன்டிஜே கூட்டங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு வரை தலைமை வெளிப்படையாக அறிவிக்கல. ஏனென்றால் கிரிமினல் பிளான் இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. வேலைகள் சரியாக முடிக்கப்பட்ட பிறகு அதற்குண்டான காரணத்தை ஜோடித்து சரியான முறையில் என்ன செய்வாங்க, அவர்கள் சொல்லுவார்கள். ஆக பிஜேவை பின்பற்றக்கூடிய அடிமை கூட்டங்களாக இல்லாமல் அல்லாஹ்வை மட்டும் பின்பற்றக்கூடிய ஏகத்துவவாதிகளாக நீங்கள் வர வேண்டும் என்றால் சிந்தித்து பாருங்கள், தெளிவான முறையில் ஏகத்துவத்தை பின்பற்றுங்கள். இந்த வழிகேடன் பிஜேவை விட்டு சங்பரிவாரர்கள் எப்படி இஸ்லாத்தை அழிக்க நினைக்கிறார்களோ அதே போன்று அழிக்க நினைக்கக்கூடிய இந்த பிஜேவின் கயமத்தனத்தை விட்டு வெளிவர வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஆட்டு மந்தைகள் கூட்டத்தை சிந்திக்க வைக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் பதிவு செய்கிறோம்.